யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 4. ஜேம்ஸ் சாப்டர் 4. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் யாக்கோபு பரிசுத்தவானாகிய யாக்கோபு மூலமாக நீர் எங்களோடு என்ன பேசுகிறீர்? பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை பேசும் ஆண்டவரே. திறந்த மனதோடு நாங்கள் கேட்கிறோம். உம்மையே நம்பியிருக்கிற நாங்கள் உம்மை போல வாழ ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 4வது அதிகாரம். யாக்கோபு அநேக நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று லைஃப் லெசன்ஸ் நமக்கு காட்டி கொடுக்கிறார். 1வது அதிகாரத்திலே சோதனை என்றால் என்ன, பரிசோதனை என்றால் என்ன, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிற நாட்களிலே, தேவன் நம்மை பரிசோதிக்கிற நாட்களிலே நாம் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் வரும்போது விசுவாசத்தை நடைமுறையிலே எப்படி காட்டுவது, இந்த விசுவாசத்தை நடைமுறையில காட்டுவதற்கு நம்முடைய நாவின் வாயில் வருகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது. அதனால நாவை எப்படி அடக்க வேண்டும், நாவு எவ்வளவு வலிமை உடையது என்பதை நாம் கண்டு கொண்டோம். அது 3வது அதிகாரம். இப்பொழுது 4வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஒருவேளை நம்முடைய அலுவலகத்திலோ இல்லை நண்பர்களிடையிலோ இல்லை குடும்பத்திலோ இல்லை பெற்றோர் பிள்ளைகள் உறவிலோ பலவிதமான சண்டைகளும் சச்சரவுகளும் வருகிறது. இது நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம். இதை குறித்து மிக அழகாக பரிசுத்தவான் பேசுகிறார். இந்த அதிகாரம் துவங்கும் போதே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன என்று ஒரு கேள்வியோடு தொடங்குகிறார். இந்த துவக்கமே எவ்வளவு அழகாக இருக்கிறது, யோசித்து பாருங்களேன். இந்த சண்டை சச்சரவு ஏன் வருது? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா? நல்லா இருக்கிறோம், நல்லா விளங்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர எல்லாம் நல்லா போகுது, திடீர்னு சண்டை சச்சரவு வந்துடுதே, எதுக்காக? இப்படின்னு நமக்கு ஒரு யோசனை இருந்தா அதுக்கான பதில் அவர் கொடுக்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வியை கேட்டுட்டு அதற்கான பதிலையும் அவர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? பாருங்க, கேள்வியே கேட்டு கேள்விக்கு பதிலே ஒரு கேள்வியாவே கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துலனா, நம்ம யோசிக்க வைக்கிறாரு. ஒரு நிமிஷம் பாருங்க, எதுக்காக சண்டை வருது, எதுக்காக சச்சரவு வருது யோசித்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு போராடுகிற சிற்றின்ப நாட்டங்கள் இருக்குது. அப்பனா உலகத்தோடு இருக்கிற நட்பு. உலகத்துலதான் நம்ம வாழ்றோம், உலகத்தை விட்டு இல்லாம வாழ முடியாது. ஆனா உலகத்தோடு ஒன்றி உலகத்தாரா நீயும் நானும் மாறும்போது இந்த சிற்றின்ப நாட்டங்கள், உலக ஆசைகள், உலகத்தார் விரும்புகிறது போல விருப்பம் இப்படி காணப்படுறதுனால தானே உங்ககிட்ட இந்த மாதிரி காரியங்கள் காணப்படுகிறது, சண்டை சச்சரவுகள் காணப்படுகிறதுன்றதுக்கு ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகிறார். அப்படின்னா நாம் யோசிக்க வேண்டிய காரியம், நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்கவில்லை. நம்ம எத்தனையோ காரியத்தை ஆசைப்படுறோம், கிடைக்கவில்லை. அதனால் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? கொலை செய்கிறீர்கள். இதை கேட்டதோ, ஐயோ இது நமக்கு இல்லை, நம்ம எந்த கொலையும் செய்யறதில்லை, நம்ம என்ன செய்யறோம்? விலகிக்கிறோம். we withdraw ourselves. ஆனா ஆண்டவர் சொல்றது,
கொலைன்னு இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசும்போது கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை பார்த்து மூடனே, யூ ஃபூல் அப்படின்னு கூப்பிடுறவன் யாரா இருக்கிறான்? தன் சகோதரனை கொலை செய்கிறவனாய் இருக்கிறான்னு சொல்ற. அதனால நம்ம யாருமே நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இதுல நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது நம்ம மனதை பார்க்கிறாரு. கையில கத்திய எடுத்து குத்துறது தான் கொலை இல்லை. ஆண்டவர் நம்ம மனதுல எண்ணம் போது ஒருவேளை வாயில கூட சொல்லி இருக்க மாட்டோம், நம்ம மனசுல ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அவர்களை பார்த்தாலே ஒரு எரிந்து விழுகிற காரியம் இருக்குது. அதை தான் அவர் இந்த இடத்துல கொலைன்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, பேராசை கொள்கிறீர்கள். ஆசை தப்பில்லைம்மா, நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனால் மற்றவங்களை விட்டு நான் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஒரு பேராசை கொள்கிறோம் இல்லையா, அது தவறாக இருக்குது. இதை நம்ம தியானிக்கும் போது, அலசி ஆராயும் போது நம்ம யாரை யோசித்துக்கணும், நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும். அநேக சமயத்தில் நாம் செய்கிற தவறு என்னன்னா, நம்ம விட்டுருவோம், மற்றவங்க இப்படி செய்கிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி செய்ய வேண்டாம், நம்மையே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன் சண்டை வருது, ஏன் சச்சரவு வருது, நமக்குள்ளே போரடிக்கிற என்ன சிற்றின்ப நாட்டங்கள் எது போராடி கொண்டிருக்கிறது, நம்மளையே ஆராய்ந்து பார்க்கலாம். இது நீங்கள் ஆசைப்படுவது என்ன இல்லை, கிடைக்கவில்லை. எத்தனையோ காரியங்கள், நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்குது, ஆனால் கிடைக்கவில்லை. அதனால இதுக்கே இவங்க தடையா இருக்கிறாங்கன்ட்டு அவங்க மேல ஒரு பயங்கரமான கோபம், ஒரு மனசுக்குள்ள ஒரு எரிச்சலோட இருக்கிறோம். அது கொலைக்கு காரணம், கொலைக்கு சமமாய் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அடுத்தது பேராசை. சாதாரண ஆசை இல்லை, பேராசை இருக்கிறது. இதுவும் நம்முடைய சண்டைக்கு காரணமாய் இருக்கிறது. இதை ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், அது பெற முடியாதனால் சண்டை சச்சரவு என்ன ஆகுது, நமக்குள்ளே உண்டாகுகிறது. அப்போ பாருங்க எவ்வளோ அழகா அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறாரு. நம்மையே அலசி ஆராய கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பல காரியங்களை சொல்றாரு. நாம் நம்ம யோசிக்கும் போது, இப்ப நான் பிரசங்கிக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்களை யோசித்து பாருங்க. அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை, எதையோ பெற்றுக்கொள்ளணுன்றீங்க, நீங்க ஏன் பெற முடியவில்லை? அதுக்கு ஒரு அழகாக பதில் சொல்றாரு பாருங்க. நீங்கள் கடவுளிடம் கேட்கவில்லை. எல்லா காரியமும் நமக்கு என்ன ஆசை இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ்னு. அதை கேட்டு பாருங்க. அதில் வரும், ஆல் பிகாஸ் வி டு நாட் ஆஸ்க் ஹிம். ஏன் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட கேட்கறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு சொல்லலாம், நான் கேட்குறேனே, நான் கேட்காம இல்லையேன்னு சொல்லலாம். இப்போ இங்கே அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவது இல்லை? அப்போ கேட்குறீங்க, ஏன் கிடைக்கிறது இல்லை? இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்குறாரு. ஆனால் கிடைக்கிற பதில் தான் வேறுபடுதே தவிர, ஆனால் நம்முடைய ஜெபத்தை எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். பதில் கிடைக்கும் போது வித்தியாசமான பதில் வரும். நம்ம கேட்டது கேட்ட மாதிரியே கிடைக்கும், நம்ம கேட்டது வேற மாதிரி கிடைக்கும், இல்லது நம்ம கேட்டது கிடைக்காது, இல்லைன்னா நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்கு காத்திருக்க வேண்டும்னு சொல்லுவார். ஸோ தேர் ஆர் 4 different types of answers. டைரக்ட் ஆன்சர், நீ கேட்டதை ஆண்டவர் கொடுத்துருவாரு. இல்லை நீ கேட்டதை உடனே கொடுக்காம டிலே ஆகும். டைரக்ட் ஆன்சர் ஆர் டிலேடு ஆன்சர் வரலாம். இல்லை டைரக்டாகவும் இருக்காது, டிலேடாகவும் இருக்காது, டினைடு ஆன்சராக இருக்கும். அதை கேட்டது ஆண்டவர் கொடுக்காம இருக்கலாம். 4வது டிஃபரெண்ட் ஆன்சர்.
நீ கேட்டது ஒன்றா இருக்கும், ஆண்டவர் கொடுக்கறது வேறையா இருக்கும். அநேக சமயத்தில் நம்ம கேட்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலாக கொடுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு பதில் வர்றது தான் வித்தியாசப்படுதே தவிர, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எதை கேட்குறோமோ அதை ஆண்டவர் அவருடைய செவியில் நிச்சயமாய் எட்டுகிறது. ஆனால் கேட்டதே நாம் கிடைக்கிற விஷயத்தில் 4 விதத்தில் அது வருது, அதை நாம் அடைகிறதில்லை. இப்போ இங்கே அவர் பேசுறது டினைட் ஆன்சர்ஸ். கேட்டது நமக்கு கிடைக்கல. அப்போ நமக்கு கிடைக்கலன்னா நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் கேட்டது கிடைக்கல. அப்போ நீங்கள் இது ஒரு பகுதியை மட்டும்தான் ஜெபத்தில் பேசுது. அதனால் தவறாக விளங்கிக்காதீங்க. நீங்கள் கேட்கிறது எல்லாம் தீய எண்ணம் இல்லை. ஆனால் அதில் ஒரு பகுதி தீய எண்ணமாய் இருக்கலாம், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அதனால் நம்ம கேட்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? காத்திருந்து டிலேய்டு ஆன்சராக கூட இருக்கலாம். அதனால் எல்லாமே தீய எண்ணம்னு சொல்ல முடியாது. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்கு நம்முடைய மனசாட்சி தெரியும், நம்மையே குற்றப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆனால் தீய எண்ணத்தோடு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை நம்மளே அலசி ஆராயல, ஆண்டவரே, நான் கேட்கறது தீய எண்ணத்தோடு கேட்கிறேனா, இல்லை சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்ற கேட்கிறேனா? உங்களுக்கு தெரியும், அந்த ஆதி காலத்தில் இருந்த சபை மிக வலிமையான சபையாய் இருந்தது, ஆழமாய் தேவனுக்குள்ள இருந்த சபையாய் இருந்தது. ஆனால் அந்த சபையில பலவிதமான பாவங்கள் காணப்பட்டது. பேதுரு எழுதும்போது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இதையே எழுதுறாரு. பரிசுத்தவானாகிய பவுல் எழுதும்போது இந்த தன்னுடைய பிலிப்பியர்ல எழுதும்போது 4வது அதிகாரம் 1 பகுதியிலேயே எழுதுவார், 2 சகோதரிகளுக்குள்ள சண்டை வருதே, எதுக்காக சண்டை போடுறீங்க? அப்படின்னா அந்த கொரிந்தியர் புத்தகத்துல பயங்கரமான பாவங்கள் எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஆதி சபையிலும் இந்த பாவங்கள் என்ன ஆகுது? காணப்படுகிறது. அதனால அவர் சொல்றாரு, நீ கேட்பது உனக்கு கிடைக்கலன்னா எதனால கிடைக்காம இருக்கலாம்? சிற்றின்ப நாட்டங்களால இறைக்க, உங்களுடைய சிற்றின்ப நாட்டங்கள் நிறைவேற்ற நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னா இது ஒண்ணுதான் காரணம் இல்லை, இதுவும் காரணமாக இருக்கலாம். அதனால உங்களையே குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம். ஆனால் இது அலசி ஆராய்கிற நேரம். பாருங்க, 4வது வசனத்துல விபசாரர் போல செயல்படுகிறீர்களே. இந்த இடத்துல 2 பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. கொலை பயன்படுத்துறாரு, விபசாரம் பயன்படுத்துறாரு. அப்பனா அந்த காலத்திலும் சபையில இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதனால நம்ம கிட்டையும் இந்த காரியம் காணப்படும் என்றால், கொலை போன்ற பயங்கரமான காரம், அகேன் விபசாரம் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விபசாரம் செய்கிற செயல்தான் விபசாரம் இல்லை, ஒரு ஸ்திரீயை அல்லது ஒரு ஆணை நீ இச்சையோடு பார்த்தீன்னா அது விபசாரம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது எதுக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம்? சிற்றின்பத்தின் அடிப்படையில கேட்கிறோமா, இல்லை நமக்கு நம்முடைய சிற்றின்பத்தின் உலகத்தோடு இருக்கிற நட்பு அதை நிறைவேற்ற கேட்கிறோமான்னு நம்மை ஆராய வேண்டும். அதனால அவர் சொல்றாரு, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாத. அடுத்த கேள்வி பாருங்க. ஒவ்வொரு குவெஸ்டியன் மூலமாக அவர் அதிகாரம் தொடங்கினதே கேள்விக்கு பதில் கொடுக்கும் போதே இன்னொரு கேள்வி, இப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறார். அப்ப இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மை சிந்திக்க வைக்க. கடவுளை பகைப்பது என்பது அப்போ உலகத்தோடு நீ இருக்கிறது கடவுளை பகைக்கிறது. பாஸ் ஃபார் அ மொமெண்ட். இந்த இடத்துல யோசித்து பாருங்க. உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பார்கள். அப்ப நீங்களும் நானும் சொல்லலாம், ஆண்டவரே, நாங்க உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, நம்ம ஒரு அருமையான ஜெபத்தை இயேசு கிறிஸ்து
இறுதியாக கெத்செமனே தோட்டத்தில் செய்கிறாரு. அதை நம்ம அடிக்கடி நீங்களும் தியானம் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா அதை எடுத்து படித்து பாருங்கள். அந்த அருமையான ஜெபத்தில் இதை ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர்னு சொல்கிறோம். யோவான் 17வது அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை செய்கிறாரு. அந்த ஜெபத்தை செய்யும்போது தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த சீடர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளும்போது பிதாவிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, பிதாவே, இவ்வளோ நாட்கள் நான் யாரோட இருந்தேன்? என்னுடைய சீடர்களோடு நான் இருந்தேன். என் சீடர்களும் என்னோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? உம்மிடத்தில் வரப்போகிறேன். அதனால நான் அவர்களோடு இருப்பதில்லை. அதனால உம்கிட்ட நான் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உலகத்தாராக இல்லாமல் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாரு. நான் உம்மை பார்த்து உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கன்றதை நான் வேண்டிக் கொள்ளலை. அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாராக இருக்க வேண்டாம். 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகான வார்த்தையை சொல்லுவார். அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். யூ ஆர் இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்ட். இது மிக மிக அருமையான ஒரு ரகசியமாக. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். உலகத்தில் வாழும்போது நான் உலகத்தில் இல்லை, நான் ஒரு துறவியாட்ட வாழ்கிறேன்னு நம்ம உலகத்தை விட்டு பிரிந்து போக முடியாது. யாராலையும் முடியாது இல்லையா? துறவியா பிரிந்து போறவங்க கூட உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் அல்லாதவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ நம்ம உலகத்துல இருக்கிறோம். அப்போ உலகத்து ஆசை பாசங்கள், சிற்றின்பத்தின் ஆசைகள், பாசங்கள் எதெல்லாம் நம்மை கொலைக்கு நடத்துகிறதோ, மற்றவர்கள் மீது ஒரு பயங்கரமான கோபத்துக்கு நடத்துகிறதோ, எதெல்லாம் ஒரு இச்சை, விபசாரம் என்று சொல்லுகிற அந்த இச்சைக்கு நடத்துகிறோம், இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடுபட்டு இருக்கணும்ன்றார். எவ்வளோ அழகா இருக்குது இல்லை? நம்மளுடைய ஜெபமாய் நம்ம மாற்றிக்கொள்ள, ஆண்டவரே, நான் உலகத்தில் வாழ்கிறேன், ஆனால் உலகத்தான் அல்ல. உலக வழக்கத்தோடு நம்ம வாழ வேண்டியதில்லை. இதுதான் பரிசுத்தவானாகிய பவுல் ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்றாருல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்துல வாழ்றோம். ஆனாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா இது எப்படி முடியும்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். அவருடைய பிதாவோடு அவருக்கு இருந்த ஐக்கியம், ஜெபத்தில் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத வாக்கியங்களை படித்து தியானம் செய்வதன் மூலமாகவும் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தாரை போல உலக இச்சையில நம்ம உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாழ மாட்டோம். ஒரு சரியான ஒரு அருமையான ரகசியம் இல்லையா? அதனால இந்த ரகசியத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே, நான் உலகத்துல இருக்கிறேன், ஆனா நான் என்ன செய்யக்கூடாது? உலகத்தானாய் வாழக்கூடாது. மனித உள்ளத்திற்காக இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, அடுத்தது 5வது வசனம் 6வது வசனம், அல்லது திருப்பி சொல்றாரு, மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். நமக்காக நம்முடைய உள்ளத்தை தானே அவர் பார்க்கிறாரு. அவர் பேராவலோடு ஏங்குகிறாரா? அப்ப கடவுள் ஏங்குறது என்ன? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லாதவனாக நான் வாழ்ற அந்த உள்ளத்தை ஆண்டவர் பேராவலோடு எதிர்பார்க்கிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேன்மையானது. இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஆண்டவர் இதற்காக நமக்கு கொடுக்கிற அருள் மிக மிக மேன்மையானதாக இருக்கிறது. இது எது சொல்றது? மறைநூல் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்றது? செருக்குள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்களா? இகழ்ச்சியை நோக்குகிறார்கள். அவர் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ அவர் என்ன செய்யறாரு? கருணை காட்டுகிறார். இந்த வாக்கு தத்தம் நமக்கு சொந்தமாக்கிக்கொள்ள. ஆண்டவரே, when we humble ourselves, you are giving more and more grace for us. நாங்களே எங்களை ஆண்டவரே தாழ்த்தும் போது
இந்த உலகத்தை போல நாங்க வாழாம ஆண்டவரே நீர் எங்கள் இடத்துல எதை எதிர்பார்க்கிறீரோ அது போல நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் இடத்துல சொல்ல, ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் ஆண்டவரே உலகத்தோடு ஒத்தில்லாத இந்த உள்ளத்தை தான் நீர் என்ன செய்கிறீர், எங்கள் வாழ்க்கையில நீர் விரும்புகிறீர் என்று ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரிடத்துல என்ன சொல்ல, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஸோ கேள்வியோட தொடங்குறாரு. சண்டை எதனால வருதுன்ட்டு கேள்வியோட பதில் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. தாழ்மையோட நடக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். அடுத்தது பாருங்க 7வது வசனத்துல, எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கடவுளுக்கு. இது மிக மிக முக்கியமா. அநேகர் உங்கள சொல்றீங்க, பிசாசு எனக்கு எதிர்த்து நிற்கிறான், பிசாசின் காரியங்களை நான் எப்படி மேற்கொள்ளுவது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதற்கு ஒரே பதில் பாருங்க 7வது வசனத்துல, ஆண்டவருக்கு பணிந்து வாழும்போது நம்மளால என்ன செய்ய முடியும், பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது அலகை பிசாசானவன் அவரை சோதிக்கும் போது, அவரை பரிசோதிக்கும் போது என்ன செய்யறார், அந்த சோதனையின் சமயத்துல இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்துகிறார். தன்னிடத்துல பலன் இல்லை, தன்னுடைய தேவனிடத்துல பிதாவின் இடத்துல பலன் இருக்கிறது என்று தன்னுடைய இயலாமையை உணர்ந்தவராய் பிதாவின் இடத்தை, பிதா சொன்னார், பிதா சொல்லுவது, பிதா சொல்லுகிற வசனம் என்று வசனத்தையே சார்ந்து கொண்டார். அது என்னைக்கு நம்ம வசனத்தை சாடுறோமோ அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், நம்மையே தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லப்பா, உம்முடைய வசனத்திற்கு பலன் இருக்கிறது, பிதாவே எனக்கு பலன் இல்லை, பிதாவே உமக்கு பலன் இருக்கிறது என்று நம்மையே தாழ்த்துவது. அப்படி தாழ்த்தும் போது நம்மளுக்கு நம்மால என்ன செய்ய முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல வாழ்ற நாம் நம்முடைய சுய சக்தியினால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிர்மறையான காரியங்களுக்கும், எல்லா பிசாசினால் வருகிற எதிர்ப்புகளுக்கும் நம்மால் சொந்த பலத்தில் ஜெயம் பெறவே முடியாது. ஆண்டவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீரே என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு தேவனுக்கு பணிந்து தாழ்மையோடு, ஆண்டவரே எனக்கு சக்தி இல்லப்பா, உம்முடைய வல்லமையில உம்முடைய ரத்தத்துல எனக்கு பிசாசின் மேல் ஜெயம் உண்டு, உம்முடைய வார்த்தையினால பிசாசை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லும் போது அவர் என்ன செய்வானா, அவன் உங்களிடம் இருந்து ஓடி போவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா நம்மையே நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், தாழ்த்த ஆரம்பிக்க வேண்டும். 8வது வசனம் பாருங்க, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. ஆண்டவரை நாம் அணுகி செல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அணுகி வருவார். பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரே என் கையில எந்த சுத்தம் இல்லாமல் இருக்கிறது சுவாமி, என்னுடைய கையை நான் தூய்மையாக்கட்டும். இரு மனதாரே உங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குங்கள். அடுத்தது சொல்றாரு 2 மனம். ஒரு நாள் நம்ம சொல்றோம், ஆண்டவரே நீர் சொல்வதை கேட்போன்னு, ஆனா சீக்கிரத்துல ஜெபிக்கிற நேரத்துல இருக்கிற அந்த விசுவாசம் ஜெபத்துல இருந்து எந்திரிச்சதும் நம்ம கிட்ட இல்லாம போகுது. அதனால நம்மையே அலசி திரும்பி ஆராயலாம். உங்கள் 9வது வசனம், உங்கள் நிலையை அறிந்து தூயுற புலம்பி அழுங்கள், உங்கள் சிரிப்பு புலம்பலாகட்டும், மகிழ்ச்சி ஆழ் துயரமாகட்டும். அப்பனா ஆண்டவர் நம்மளை வெசனப்படுத்தணும்னு இந்த இடத்துல சொல்லல. இந்த வகையான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும் என்றால் நம்ம சும்மா வெளி காரியத்துல சந்தோஷத்தை காட்டிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் மிக ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாருன்னா, நாம் என்ன செய்யணுமா, முக்கியமா இந்த உலகத்தை விட்டு வாழ்கிறன்னா
நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அன்பானவர்களே, இந்த முதல் பகுதியில் எத்தனை காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லி கொடுக்கிறார். பரிசுத்தவானாகிய யாக்கோபு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இது நம்மையே ஆராய்ந்து பார்க்கிற நேரமா இருக்கிறது. இந்த நேரத்துல நம்ம மற்றவங்களை பத்தி யோசிக்க வேண்டாம். முதல் கேள்வி, உங்களிடத்துல ஏன் சண்டை வருது, ஏன் சச்சரவு வருது, ஏன் கோபம் இருக்குது, ஏன் வைராக்கியம் இருக்குது? அது சொல்லும்போது 2 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்றார். ஒண்ணு, நீங்க என்கிட்ட கேட்கல. 2வது, என்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அதற்கு காரணம் உங்களையே நீங்க என்ன செய்யணும், தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதிகமான கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிப்பதின் மூலமாக பிசாசு நம்ம வரும்போது, அலகை நம்ம எதிர்த்து நிற்கும் போது எப்படி வருவான் பிசாசானவன்? நம்ம எண்ணத்தின் மூலம் வரான் இல்லையா? அந்த பயங்கரமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், சண்டையை ஏன் இதை நம்ம விடணும்? நம்ம சும்மா இருந்தோம்னா அவங்க என்ன நினைக்கலாம், நமக்கு தெரியாது ஒன்னொன்னு நினைக்கலாமேன்னு இப்படி பலவிதமான எதிர்மறையான எண்ணங்களை எழுப்பி சண்டையை தூண்டுகிற அந்த ஆவி பிசாசினால் வருகிற ஆவி. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனிடத்துல தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. இப்படி தாழ்மையாய் நடந்து கொள்ளும்போது நீங்க என்ன செய்ய முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். என்னால முடியும், நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன்ற எண்ணத்தை விட்டுடுங்க. நீங்க எதை நிற்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஜீவனுள்ள வலிமை உள்ள வார்த்தை பிசாசை அழித்து விடும். அதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டினார். எழுதியிருக்கிறதே, வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதே என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். அப்போ இந்த நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, நம்ம வாசிக்கிற வசனங்களை நமக்கு என்ன செய்வாரு, நம்ம மனசுல கொண்டு வருவார், நினைவுபடுத்துவார். அவர் நினைவுபடுத்துகிறதின் படியினால நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எவ்வளவு அருமையான பாடம். இந்த உலகத்துல வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, சண்டைக்கு போகவில்லை என்றாலும் எங்களிடத்தில் சண்டை சச்சரவுகளை எழுப்புகிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை எவ்வளவு அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அன்பின் தகப்பனே, உலகத்தில் இருக்கிற நாங்கள் உலகத்தார் அல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்றால் உம்முடைய வசனம் எங்கள் குடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில் வைக்கும் போது, இயேசு கிறிஸ்துவே, பிசாசானவன் உம்மை சோதிக்கும் போது நீர் எப்படி வசனத்தை கொண்டு மேற்கொண்டீரோ, உம்மையே தாழ்த்தி வசனத்திற்கே சக்தி இருக்கிறது என்று நீரே அப்படி செய்திருப்பீர் என்றால், இன்று நாங்கள் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும், இதை பேசிக்கொண்டிருக்கிற நானும் ஆண்டவரே உம்மிடத்தில் என்னை தாழ்த்துகிறேன். அப்பா, உமக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு முடியாதே ஆண்டவரே. அப்பா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை என்று உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய வசனத்தையும் நாங்கள் கரத்தில் ஏந்தி கொள்கிறோம். எல்லா பிசாசின் செய்கைகளையும் எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தபடியினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.